ஆள்மாறாட்டம், குளறுபடிகள், தேர்வு அதிகாரியே தேர்வுக்கு உதவியது, கூடுதல் மதிப்பெண்கள் என நீட் தேர்வு பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்திய நிலையில் உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு கடும் கேள்விகளுடன் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் ஜூன் 14ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஜூன் 4ஆம் தேதியே நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்வு எழுதிய 23,33,297 பேரில் 13,16,268 பேர் தேர்ச்சியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி இதுவரை இல்லாத வகையில் 67 பேர் 720 மதிப்பெண்ணுக்கு 720 மதிப்பெண்கள் எடுத்ததாக அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 2 பேர் மட்டுமே முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் ஹரியானாவில் ஒரே நீட் பயிற்சி மையத்தை சேர்ந்த 8 பேர் 720 மதிப்பெண்கள் பெற்றது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. அதோடு 718, 719 மதிப்பெண்கள் பெற்றதும் சர்ச்சையானதை பார்க்க முடிந்தது. காரணம், ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும் என்ற பட்சத்தில் தவறான கேள்விக்கு ஒரு நெகட்டிவ் மதிப்பெண் கொடுத்தாலும் 718, 719 மதிப்பெண்கள் பெற்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதுவரைக்கும் நீட் எக்ஸாமில் 720க்கு 720 யாராவது 2 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க, இல்லை 3 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க, இல்லை ஒருத்தர் வாங்குவாங்க, அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி 67 பேர் 720க்கு 720 வாங்கியிருக்காங்க. 67 பேர் 720க்கு 720 வாங்குறது சாத்தியமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கிறப்போ, அதையும் தாண்டி ஒரு 718, 719 வாங்கின கேண்டிடேட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் பண்ணால் கூட 715 தான் வரும், இல்லை ஒரு கொஸ்டினை விட்டுருந்தா கூட 716 தான் வரும். 715 வரலாம், இல்லை 716 வரலாம். அது எப்படி 718 வரும், 719 வரும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வர எழுந்துள்ளது. மற்றொரு புறம் கேள்வித்தாள் வெளியானதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ராஜஸ்தானில் மட்டும் 11 பேர் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தனர். குஜராத்தின் பஞ்ச்மஹால் மாவட்டம் கோத்ரா தேர்வு மையத்தில் 6 பேரிடம் 10 கோடி ரூபாய் பேரம் பேசி 7 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்ற ஹால் சுப்பிரன் விடை எழுதி கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். இந்த செய்திகளை தொடர்ந்து மாணவர்கள், பெற்றோர், அரசியல் தலைவர்கள் என பல்வேறு புகார்களை முன்வைக்க நெகட்டிவ் கிரேஸ் மார்க் என தேசிய தேர்வு முகமை மதிப்பெண்களை அள்ளிக் கொடுத்தது. இந்த நிலையில் நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், குளறுபடிகளுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என கூறி தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தேர்வின் புனித தன்மையை கேள்வி எழுப்பும் அளவுக்கு குற்றச்சாட்டுகள் தீவிரத்துடன் இருப்பதாகவும் இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை உடனடியாக பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் நோட்டீஸ் பிறப்பித்தனர். இதற்கிடையே 12ஆம் வகுப்பில் தோல்வியடைந்தவர்களும் நீட் தேர்வில் 99% மேல் மதிப்பெண்கள் பெற்றதாக புதிய குற்றச்சாட்டு எழுந்தது. 12ஆம் வகுப்பில் 700க்கு 352 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி நீட் தேர்வில் 720க்கு 705 மதிப்பெண்கள் பெற்றது தெரியவந்துள்ளது. கிளாஸ் 12ல் ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீட் எக்ஸாமில் 700க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸுமே இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இப்போ நீட் எக்ஸாமில் 700க்கு மேலே வாங்குறாங்கன்னா அப்போ அவங்க கிளாஸ் 12th எக்ஸாம்லேயும் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது எப்படி கிளாஸ் 12th எக்ஸாமில் ஜஸ்ட் பாஸ் இல்லை ஈவன் ஃபெயில் மார்க்ஸ் வாங்கினங்களால எப்படி நீட் எக்ஸாமில் 700க்கு மேலே வாங்க முடியும்? ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீம் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணி ஓகே யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன். ரெண்டாவது, உண்மையாகவே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கா, கடுமையாக உழைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சீட் கிடைக்க போகுதா, இல்லை இந்த மாதிரி சீட் பண்ணவங்களுக்கும் சீட் கிடைக்க போகுதா, இந்த விஷயத்தையும் அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இதுக்கு குற்றவாளிகள், யாருனாலும் இந்த பிரச்சனை வந்தது, இந்த கட் ஆஃப் இன்ஃப்ளேஷனுக்கு யார் காரணம், காம்படிஷன் மட்டும் காரணன்றதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மார்க் ஒரு 580, 590, 600 வாங்கினா கூட சீட் கிடைக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு மல்டிபிள் இயர் ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பைத்தியமா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ப்ராப்பராக அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களுக்கு கிரேஸ் மார்க் சிஸ்டம் வேண்டாம், யாரெல்லாம் சீட் பண்ணாங்களோ அவங்க காம்படிஷனுக்குள்ளேயே வரக்கூடாது, அதெல்லாம் எங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணணும், ப்ராப்பராக ரீவேல்யூவேட் பண்ணி ஒரு ஒழுங்கான ரிசல்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக இல்லை நீங்கள் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணிடலாம், கவுன்சிலிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இடைக்கால
கால தடையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. என்டிஏ மேலே இருக்கிற நம்பிக்கைத்தன்மை எங்களுக்கு 100% போயிடுச்சு. எங்களுக்கு என்டிஏ கண்டக்டே பண்ண வேண்டாம். இனிமேல் எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் என்டிஏ கண்டக்ட் பண்ண வேண்டாம். முன்னாடி 2019க்கு முன்னாடிலாம் எப்படி சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாங்களோ அதுவே எங்களுக்கு பரவலாமல் இருந்தது. என்டிஏ கண்டக்ட் பண்ணுறதுனால இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வருது. கொஷின் பேப்பர் லீக் ஆகுறது, கிரேஸ் மார்க்கிங் சிஸ்டம் 718 719 வாங்குறது அண்ட் எங்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மையே இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளும் அது குறித்த என்டிஏவின் விளக்கமும் மாணவர்களுக்கு பதிலளிப்பதற்கு பதில் பதற்றத்தையே அதிகரிப்பதாகவும் கல்வியாளர்கள் கருதுகின்றனர். இவ்வாறான புகார்களுக்கு நடுவே நீட் கலந்தாய்வு நடைபெற்றால் திறமையான மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர்.